நமச்சிவாயம். ஜெய் வராகி. உலகம் முழுவதும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன். மே மாதம், இந்த மே மாதம் எல்லாருக்கும் எப்படி இருக்க போது 12 ராசி அன்பர்களுக்கும் மே மாதம் என்ன சொல்லுது? மெயினாக இந்த மே மாதம் சனி செவ்வாய் சேர்க்கை. பொதுவாக ஜாதகத்தில் எந்த இடத்துல எடுத்துக்கிட்டாலும் சனியும் செவ்வாயும் அந்த ஒரே கட்டத்தில் சேர்ந்து இருப்பார்களே, ஆனால் அது ஒரு மிகப்பெரிய தோஷம் அப்படிலாம் சொல்கிறாங்க. என்னை பொறுத்த வரையிலும் அது தோஷம். மூல நூல்களில் கூட அப்படித்தான் இருக்குது. ஆனால் அதை தாண்டி எப்பெல்லாம் இந்த சனி செவ்வாய் சேர்க்கை இருக்கோ அப்பெல்லாம் ஜெயிக்கக்கூடிய ஜாதகம். நான் நிறைய ஜாதகங்களை நான் உதாரணமாக சொல்லுவேன். யாருடைய ஜாதகத்தில் எல்லாம் சனி செவ்வாய் சேர்க்கை இருக்கோ கஷ்டப்படுவாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதை தாண்டி ஒரு கட்டத்துக்கு மேலே வின் பண்ணக்கூடிய ஜெயிக்கக்கூடிய ஜாதகமாக அது மாறிவிடும். ஒரு யோகமான ஜாதகமாக அது மாறிடும். ஃபைட்டிங். சனி ஸ்லோ பிளானட்டு, செவ்வாய் ஃபாஸ்ட் பிளானட்டு. அதனால் இவங்க இவங்க எடுக்கிற வேகத்துக்கு கால நேரமும் ஜாதகமும் ஸ்பீடு கொடுக்காது. என்னெல்லாம் நினைக்கிறோமோ அதெல்லாம் காலதாமதமாக நடந்துக்கிட்டு இருக்கும். அதனால் அது நமக்கு எதுவுமே நடக்காத மாதிரி தோணும். இதுதான் அங்கே இருக்கக்கூடிய ரகசியம். ஆனால் பாருங்க அன்பர்களே, இந்த சனி செவ்வாய் சேர்க்கை குருவுடைய வீட்டில் நடந்து இந்த மே மாதம் 26ஆம் தேதி முதல் குரு பயிற்சி நடந்து குருவும் சனியும் சந்திச்சுக்கிறாங்க. செவ்வாய் வெளியில் வராரு. அப்போ இந்த மே மாதம் வான்மண்டலத்திலே ஆகாயத்தில் ஒரு அதிசயம் நிகழ்கிறது. அது இந்த மே மாதம் நடக்குது. மெயினாக நமக்கு குரு பெயர்ச்சி. 12 ராசி அன்பர்களுக்கும் இந்த குருவால் என்னெல்லாம் மாற்றம் வரப்போகுது, என்னெல்லாம் மாற்றம் நிகழப்போகுது. அதோட கூட சூரியன் உச்சமாகி முதல் 15 நாள் உச்சம் பெற்றிருக்க போகிறார். அப்புறம் வைகாசி பிறந்த உடனே ரிஷபத்தில் உட்கார போகிறாரு. ஆட்சி பெற்ற சுக்கிர பகவான், சுக்கிரன் ஆட்சி பெற்றிருக்கிறார். அப்போ பல பேருடைய தலையெழுத்துக்கள் மாறும். பலருடைய தலையெழுத்து மாறும். ஒரு புதிய வாழ்க்கை ஆரம்பம். ஒரு இடம் மாற்றமாக இருக்கலாம், வேலை மாற்றமாக இருக்கலாம். புதிய வாழ்க்கை ஆரம்பம். ஒரு இடத்துல முன்பின் தெரியாத இடத்தில் உங்கள் வாழ்க்கை தொடங்க போகுது. அப்போ இந்த மே மாசத்துல சனி செவ்வாய் சேர்க்கை இருந்தாலும் பலரும் நீண்ட நாள் போராட்டங்கள் வெற்றி பெறும். யாருக்கெல்லாம் பார்க்கலாம் வாருங்கள். மகர ராசி அன்பர்களே, மே மாதம் மகர ராசிக்கு இந்த மே மாதம் ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு பகவான். எல்லா நல்லதும் நடக்க போகுது. மகர ராசி அன்பர்களே, நீங்கள் பல பேர் என்கிட்ட சொல்கிறது, பல பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், தொழில் செய்யக்கூடியவங்க, கம்பெனி வச்சு நடத்தக்கூடியவங்க, அல்லது மெயினாக சுய தொழில் செய்யக்கூடியவங்க, ஓன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, கடைகள்லாம் வச்சு பண்ணக்கூடியவங்க, மெயினாக என்ன கம்ப்ளைண்ட் சொல்கிறீங்க? சார் எனக்கு நீங்கள் முடிஞ்சிடுத்துன்னு 7 சனி முடிஞ்சிடுத்துன்னு சொல்கிறீங்க, பட் நான் இன்னும் நார்மல் பொசிஷனுக்கு வரலை, அதே கஷ்டம் தொடருது, நான் என்ன சிக்கலில் இருந்தனோ அந்த சிக்கல் அப்படியே இருக்கு, நான் இன்னும் நல்ல நிலைமைக்கு வரலை. இதுதான் மேக்சிமம் எல்லா மகர ராசி அன்பர்களும் சொல்லி, எனக்கு 7 சனி முடிஞ்சிடுத்துன்னு சொல்கிறீங்க சாமி, ஆனால் என் கஷ்டம் தீரலை. அப்போ என் கஷ்டம் எப்போ தீரும்? எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. ஃபேமிலி பிரச்சனையாக இருக்கலாம், குடும்ப பிரச்சனைகளாக இருக்கலாம், கணவன் மனைவி பிரச்சனைகளாக இருக்கலாம், அல்லது அதுதான் மெயின் பணம் காசு தான். கையில் இருந்த காசுகளை மிஸ் பண்ணிவிட்டு, கையில் இருந்த காசை தொலைச்சிட்டு ரொம்ப ஒரு டைட் பொசிஷனில் வந்திருப்பீங்க. பைசா இருக்கிறவரில் எல்லோரும் இருந்திருப்பாங்க. பணம் காசு போயிடுச்சுன்னா எல்லாமே போயிடும். வீட்டில் ஒரு மரியாதை இருக்காது, இல்லை பேச்சு வார்த்தை இருக்காது, தனித்தனியாக படுத்துக்கிறது. அதே போல் கணவன் மனைவியிலேயே பிரிவினைகள், கருத்து வேறுபாடுகள், மாமனார் பிரச்சனை, மாமியார் பிரச்சனை. அப்போ அந்த மாதிரி கருத்து வேறுபாடுகள், அல்லது உறவே இல்லாமல் இருக்கிறது, தாம்பத்தியம் இல்லாமல் இருக்கிறது,
இல்லைனா வேறு இடத்துல ஏதேனும் போய் சிக்கலில் மாட்டிக்கிறது, ஆசைப்படுறது. அப்போ இந்த மாதிரியான பல சிக்கல்கள் மகர ராசியில் மெயினாக பணப்பிரச்சனை தான். பணம் தான் காரணம், வருமானம் தான் காரணம். அப்போ வருமான பிரச்சனைகளாக இருந்தாலும், இல்லை சேவிங் இல்லாமல் இருக்குது, பணங்காசு சேர்க்க முடியல, ரொம்ப ரொம்ப முக்கியமானது வருமானம், வேலை வாய்ப்பு. எனக்கு இன்னும் சரியான வேலை கிடைக்கல சாமி, எனக்கு இன்னும் பதவி உயர்வு கிடைக்கல, ப்ரமோஷன் கிடைக்கல. ஸோ நிறைய எதிர்பார்ப்புகளோடு காத்திருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களே, இந்த மே மாதம் ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு பகவான் வருகிறார். உச்சம் பெற்ற குரு பகவான் 3-12 கூடிய குரு இவங்க ராசியை நேரடியாக 7ஆம் பாவத்திலிருந்து பார்க்க போகிறார். அப்போ குரு பார்க்க கோடி நன்மை, கவலை வேண்டாம் மகர ராசி அன்பர்களே. நீங்கள் ஒரு 3 வயசு குழந்தையாக இருக்கலாம், 7 வயசு குழந்தை, 10 வயசு குழந்தை, உடம்பு சரியில்லாமல் இருக்கிறது. சின்ன குழந்தைங்களுக்கு நம்ம வேறு என்ன சொல்ல முடியும்? உடல்நிலை ஆரோக்கியத்தில் ஆட்டிசம் ப்ராப்ளமாக இருக்கலாம், இல்லை சம்திங் பிறக்கும் போதே சில பிரச்சனைகள் இருக்கலாம். அதுக்காக நீங்கள் நிறைய அந்த குழந்தைகளுக்காக நிறைய மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ், ஆஸ்பத்திரிக்கே செலவு பண்ணி கடன் ஆகிட்டேன், புரியுதா? ஆஸ்பத்திரி பெரியவங்களுக்காக இருக்கலாம், பிள்ளைங்களுக்காக இருக்கலாம், அல்லது கணவன் மனைவியாக இருக்கலாம், சிறு சிறு விபத்துக்களாக இருக்கலாம், மருத்துவ செலவுகள், அதிகப்படியான மருத்துவ செலவுகள், இதெல்லாம் பணம் வீண் விரயமாக இருக்கலாம். உடல்நிலை ஆரோக்கியம் அதிகரிக்கும், உடல்நிலை சரியாகும். திரும்பவும் பழைய நிலைமைக்கு நான் வருவேனா, எழுந்து வருவேனானே சொல்ல முடியாது சாமி, நான் அப்படி இருந்தேன். கவலை வேண்டாம் மகர ராசி அன்பர்களே, ஆயுள் பாவம் அதிகரிக்கும், மன பயம் வேண்டாம். அதே போல தான் கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸு, அது போலீஸ் கேஸாக இருந்தாலும் சரிதான், வம்பு வழக்குகளாக கோர்ட்டு கேஸாக இருந்தாலும் சரிதான். அப்போ மகர ராசி அன்பர்களே, நன்மை அதிகரிக்க போகுது. உங்கள் எல்லா பிரச்சனைக்கும் குரு பார்ப்பாரேயானால் உங்கள் கஷ்டங்கள் எல்லாம் காணாமல் போக போகுது. எந்த மாதிரியான கஷ்டம், அதை தான் சொன்னேன் நான். சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரையிலும் நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருந்தாலும், குடும்பஸ்தலாக இருக்கலாம், குடும்ப பெண்களாக இருக்கலாம், அல்லது கணவனாக இருக்கலாம், தகப்பனாக இருக்கலாம், பிள்ளைங்களாக இருக்கலாம், பொறுப்புடைய பிள்ளைகளாக இருக்கலாம், அல்லது காதலர்களாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், பிரிவுகள் இருக்குமே. ஆனால் அதே போல கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் இருக்குமே. ஆனால் இவை எல்லாம் விலகி குருவுடைய பார்வையினால் உங்கள் கஷ்டம் விலக போகுது. குருவால் அதிக நன்மை. இந்த மே மாசத்திலிருந்து ஒரு நல்ல நேரம் ஆரம்பம். அப்போ உங்க பிறப்பு ஜாதகத்தின்படி ஒரு நல்ல தெய்வத்தை, ஒரு குருவை வழிபாடு செய்கிறது, ஒரு ஜீவசமாதி வழிபாடு செய்கிறது, ஒரு ரிஷிகளை வேண்டுவது, அல்லது சித்தர் பெருமானை வழிபாடு செய்வது, அப்போ சிவாலய வழிபாடு செய்வது. அப்போ இந்த மாதிரி தெய்வ வழிபாட்டை கையில் எடுப்பீர்களேயானால் பரிகாரங்கள் கை கொடுக்கும். இன்னும் சொல்லப்போனால் மகர ராசி என்பர்களே, இந்த மே மாதத்திலிருந்து ராகுவால் ஏற்பட்ட பல பிரச்சனைகள், வீண்பழியமானங்கள், ராகு சும்மா இருந்திருக்க மாட்டார். தேவையில்லாத பிரச்சனைகள்லாம், நான் சும்மா இருந்த சாமி, எப்படி தான் நான் போனேனே தெரியல, இந்த பிரச்சனை இழுத்து கொண்டு போய் என்னை விட்டுட்டாரு. இதெல்லாம் ராகுவால் வந்த பிரச்சனை. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்ல முடியும் உங்கள் ஜாதகத்தில். அப்போது உங்கள் கஷ்டங்கள் எனக்கு தெரியும், கவலை வேண்டாம் மகர ராசி என்பர்களே, நன்மை நடக்கும்.